நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் பிதாவாகிய தேவனாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபை இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கக்கூடிய வேத வார்த்தை வெளிப்படுத்துதலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். ரெவலேஷன் 22:12. வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அல்லேலூயா. இந்த நாளிலே ஒரு வருகை செய்தியை நாம் கேட்க போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அந்த காலகட்டங்கள் வெகுவாக நடந்து கொண்டிருக்கிறது. உலக காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் உற்று நோக்கினால் அதை நீங்கள் கண்டுகொள்ளலாம். நேற்றைய தினமெல்லாம் நேற்று 2 நாட்களாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த கூகுள் ஆப் என்பது அது அந்த மைக்ரோசாஃப்ட் என்கிறது முடங்கினதுனாலே உலகமே பல வேலைகளிலே முடங்கி போயிற்று. பங்கு சந்தைகளுடைய காரியங்கள் எல்லாம் முடங்கிற்று. அநேக காரியங்கள் முடங்கினபடினாலே உலகமே ஸ்தம்பித்தது என்று சொல்லலாம். இதை குறித்து ஒருவர் சொல்லும்போது சொல்றாங்க, இதெல்லாம் 3ஆம் உலகப் போருக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு காரியம் என்று சொல்லுகிறார். 3ஆம் உலகப் போர் நடக்கும்போது இதே மாதிரி பண்ணா ஒருத்தருக்கு என்ன சொல்ல முடியாது, கான்டாக்டே பண்ண முடியாது அப்படிங்கிறதை குறித்து சொல்லுகிறார். சரி இருக்கட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா. சீக்கிரமாய் வருகிறேன் என்று நாம் எதிலே நாம் பார்க்கிறோம்? வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை நாம் பார்க்கிறோம். இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை குறித்து நாம் சிலவற்றை நாம் பார்க்க வேண்டும். 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் என்பதே அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின ஒரு விசேஷம். யாருக்கு? யோவானுக்கு. ஆண்டவர் பிரத்யேகமாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். அந்த முதல் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆம்சோதரம் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு என்று சொல்லப்படுகிறது. சீக்கிரத்தில் சம்பவிக்கும் காரியங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிற ஆண்டவர் சீக்கிரத்தில் சம்பவிக்கக்கூடியவைகளை குறித்து இந்த வெளிப்படுத்த சுவிசேஷத்திலே அறிவித்திருக்கிறார். என்னென்ன காரியங்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். 2வது, எழுதும்படி கட்டளையிடப்பட்ட புஸ்தகம். எழுதும்படி கட்டளையிடும்படி யோவானுக்கு சொல்லப்பட்ட ஒரு விசேஷம் இது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, யோவானுக்கு ஆண்டவர் பிரத்யேகமாக வெளிப்பட்டு அநேக காரியங்களை குறித்து வெளிப்படுத்தினார். அநேக காரியங்கள், உலகத்திலே சம்பவிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். இந்த புத்தகத்திலே எழுது என்று சொல்லுகிறதான வார்த்தை, எழுது என்று சொல்லுகிறதான வார்த்தை 12 முறை காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், 1ஆம் அதிகாரம் 11 வசனத்திற்குள்ளாக நாம் பார்க்கும் பொழுது எழுது என்று சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிங்க. நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதையும் ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமு, தேத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும்
பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்றார். ஆசியா மைனர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே 7 சபைகள். அந்த 7 சபைகளும் என்ன? எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்று இந்த சபைகளுக்கு பேர். இந்த சபைகளுக்கு நீ என்ன செய்ய? இதை எழுதி அனுப்பு என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் நாம் பார்க்கும் பொழுது ஆம்சத்திரம் கண்களால் கண்ட காட்சிகளாகிய புஸ்தகம் இது. யோவானுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்கள் கண்கள் காணும்படியாக ஒரு தரிசனம், ஒரு திவ்ய தரிசனம், ஒரு வெளிப்பாடு, இதை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொடுத்து இதை எழுத வைக்கிறார். அப்படி எழுதப்பட்ட புத்தகம் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். இதுக்கு என்ன இங்கிலீஷ் என்னது? ரெவலேஷன். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது பாக்கியமான ஒரு வசனங்கள் அடங்கிய ஒரு புத்தகம். பாக்கியவான்கள் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறாங்க. அந்த வசனத்தை டக்குனு வாசிங்க. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவரும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது என்று ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப இதை காண்கிறவர்களும் கேட்கிறவர்களும் கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், இதை வாசிக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இந்த வெளிப்படுற எல்லாம் வாசிப்பாங்க. அந்த வெளிப்படுற சுவிசேஷம் வரும்போது அதை விட்டுருவாங்க. அது சிலருக்கு அதனுடைய அர்த்தம் புரியவே புரியாது. இது ஒரு எச்சரிக்கை புஸ்தகம். இது ஒரு எச்சரிக்கை புஸ்தகம். ஆண்டவராய் இயேசு வரக்கூடிய காரியத்தை குறித்து இந்த வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 18-19 நாம் வாசிக்கும் பொழுது இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதையாவது, ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவனை கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவருடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் என்று எச்சரிக்கை விடப்பட்ட ஒரு புஸ்தகம். அல்லேலூயா. எச்சரிக்கை செய்தியை கேட்டு நாம் அதை தியானத்தோடு இந்த புஸ்தகத்தை வாசிக்க வேண்டும். தியானத்தோடு இதை நாம் என்ன செய்யணும்? வாசிக்கணும். அடுத்ததாக இது முடிவு காலத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு புஸ்தகம். அல்லேலூயா. முடிவு காலம், உலகத்தின் முடிவு காலத்திற்கு இந்த புஸ்தகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? என்னென்ன நடக்கும் என்பதை குறித்து சொல்லப்பட்டு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது. உலகத்தின் முடிவு வரையிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அடுத்தது இது சபைக்குரிய செய்திகள் அடங்கிய ஒரு புத்தகம். அல்லேலூயா. 7 சபைகளுக்கு மாத்திரமல்ல, இன்றும் உள்ள சபைகளுக்கு நீங்கள் அதை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா அந்த சபைகளுடைய வருஷங்களை நீங்கள் பாப்பீங்கன்னு சொன்னா 7வது சபை என்பது 1991 இருந்து 1991 பிறந்தவங்க கையிலுங்க. 1991 2091 தான் பிறந்தீங்களோ? 91க்கு பிறந்தானே பிறந்தீங்க. அதுதான் கேட்டேன். உங்க பிறந்ததே வருஷத்தையே மறந்தீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 1991 1991க்கு பிறகு லவோதிக்கேயா சபை என்பது அதுதான் 1999க்கு பிறகு ஆண்டவருடைய வருகையின் வரையில் உள்ள சபைகளில் நடக்கிற காரியங்களை குறித்து தான் லவோதிக்கேயா சபைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆக சபைக்குரிய செய்திகள் அடங்கிய புத்தகம். சபை என்ற வார்த்தை 17 முறை என்ன செய்கிறது? இந்த சுவிசேஷத்திலே, இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்திலே வருகிறது. ரெவலேஷன்ல. ஆம் சகோதரர், 8வது கிறிஸ்துவின் வருகையை தெளிவாக சொல்லும்
புஸ்தகம். இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை குறித்தும் பகிரங்க வருகை குறித்தும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சரி, இந்த இதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய ஒரு முன்முறையாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷம், இந்த புஸ்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது தானியேலின் புஸ்தகத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். தானியேலுக்கும் அந்த நாளிலே ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து வெளிப்படுத்தினார். ஆனால் தானியேலின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது, தானியேல் 12ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும் பொழுது, தானியேலே நீ போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும் என்று அவரிடத்திலே தேவதூதன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ தானியேலின் காலத்திலே அது முத்திரிக்கப்பட்டது, அது மூடியை வைத்து மறைக்கப்பட்ட பொருளாக காணப்பட்டது. யோவானுக்கு ஆண்டவர் அதை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். ரெவலேஷன் எல்லாவற்றையும் தெரியப்படுத்துகிறார். எது ஒன்றும் தெரியாதபடி ஆண்டவர் செய்கிற தேவன் அல்ல. இந்த உலகத்தின் முடிவு காரியங்களை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு அதை நீங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்றினால் ஆண்டவருடைய வருகையிலே நாம் காணப்படுவோம். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அப்படி நாம் தெரிந்து வாழ வேண்டும் என்பதற்காக தான் யோவானுக்கு இதை வெளிப்படுத்தி இதை எழுது என்று சொன்னார். ஒருவேளை பிரசங்கம் பண்ணு சொன்னா, ஒருவேளை அவன் பிரசங்கமா சொல்லிட்டு யோனா நிறுவையில பிரசங்கம் பண்ணி அதை அப்படியே போற மாதிரி அல்ல. அவன் சொல்றான், அவங்க சில பிரசங்கம் எல்லாம் அப்படியே இந்த காலம் வாங்கி இந்த காலம் மக்கள் விட்டுருவாங்க. ஆனால் எழுதினால் அது எப்படி இருக்கும்? நிலைத்திருக்கும். அதனால அவங்களோட தெளிவு ஆண்டவர் சொல்கிறார், நீ இதை எழுது எழுது எழுதினான். அல்லேலூயா. பார்க்கும் பொழுது தானியேலின் தீர்க்க தரிசனம் என்று நாம் பார்க்கும் பொழுது, திரைக்கு அப்புறத்தில் உள்ள புஸ்தகம், மறைக்கப்பட்ட புஸ்தகம், முத்திரை போடப்பட்ட புஸ்தகம். தானியேலுக்கு பொருள் கூறப்படவில்லை. தானியேல் தரிசனம் கண்ட பின்பு அதன் அர்த்தம் தெரியாததால் அவர் சோர்வடைந்து வியாதிப்பட்டார். அதை நினைச்சு அவங்களுக்குள்ள ஒரு சோர்வு வந்துச்சு, அதனுடைய அர்த்தம் புரியலையே என்று. ஆனால் இங்கு யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம், அந்த திரையை விலக்கி பிரித்து புஸ்தகத்தை பார்க்கும்படியாய், அதனுடைய விளக்கத்தை பார்க்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். முத்திரையை உடைத்து பார்த்த புஸ்தகம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புதைபொருள் எல்லாம் யோவானுக்கு இணைக்கப்பட்டது, வெளிப்படுத்தப்பட்டது. ஆம்சோதரம் யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்கள் அவரை இன்னும் பல ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும்படி பலப்படுத்தியது. அல்லேலூயா. ஆகவே இந்த தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் எல்லாவற்றையும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆம்சோதரம் நாம் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய ஒரு திறவுகோல் வசனம் அப்படின்னு சொன்னா 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. இதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய திறவுகோல் வசனம். Keyword of revelation. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின் சம்பவிப்பவைகளையும் எழுது. அதுதான் இந்த யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்றேன், பைபிள் மொத்தத்திற்குள்ள கீவேர்டு என்னது? யோவான் 3:16. அல்லேலூயா. அதே போல வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு இந்த 19வது வசனம் 1:19. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கண்டவைகள் என்ன? அது 1ஆம் அதிகாரம் 10லிருந்து 16 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போல பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லுகிறார். ஆவிக்குள்ளாகிறவர்களுக்கு தான் சத்தம் கேட்கும். என்ன சத்தம் கேட்கும்? எக்கால சத்தம் கேட்கும். நல்ல கவனம் வச்சுக்கணும். யோவான் ஆவிக்குள்ளானாரு, எக்கால சத்தத்தை கேட்டாரு, அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. நீ ஆவிக்குள்ளான வாழ்க்கை, ஆவியின் வாழ்க்கை வாழ்ந்தாதான்
எனக்கு அந்த எக்கால சத்தம் கேட்கும். அந்த எக்கால சத்தம் கேட்கும் பொழுது நாம் எழுப்புவோம். ஆண்டவர் மத்திய வாகனத்திலே வருவா, ரகசிய வருகை நாம் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தம் கேட்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய இந்த வருகையும் சத்தம் கேட்கணும். நீ ஆவியின் வாழ்க்கை வாழணும், ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும். ஆவிக்குரிய பிள்ளைகள் ஜெபம் பண்ணும் பொழுது ஐக்கியத்தில் சேரும். வீட்டில் உட்காந்துக்கிட்டு சோம்பேறித்தனமா படுத்துக்கிட்டு நம்ம தலையினேன் நீ சொல்லிக்கணும்னா உனக்கு விலகினோம். நீங்க வரும்பொழுது ஆண்டவர் ஒன்று என்ன செய்கிறார்? ஒரு பூஸ்ட் பண்ணுகிறார். உனக்கு ஒரு என்ன செய்கிறார்? ஒரு சக்தியை கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இரண்டாவது இருக்கிறவைகள். வெளிப்பட்டது 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் இருக்கிறவைகள் என்ன என்பதை குறித்து வெளிப்படுத்தினார். இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போகிறவைகள் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் வசனம் வர எனது சம்பவிக்க போகிற ஒவ்வொரு காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கண்டவைகள் என்பது பத்மோஸ் தீவிலே யோவான் என்ன செய்கிறார்? மகிமையான ஆண்டவருடைய சாயலை நீங்கள் 1ஆம் அதிகாரம் அந்த 10லிருந்து 16 வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது அதை நாம் பார்க்கலாம். ஆண்டவருடைய நம் மகிமையின் சாயலை பார்க்கலாம். நம் மகிமையின் சாயல் சொல்றான். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன்குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பிற்கு பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் எப்படி இருந்தது? வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தது என்று ஆண்டவர் என்ன செய்யறார்? ஆண்டவருடைய அந்த முகத்தை தரிசனம், முக தரிசனம். இதுதான் அவர் கண்டவை. இவர் கண்டவை. நாம் பார்க்கிறோம் 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளங்கினது என்று நாம 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்திக் கொண்டிருந்தார். 15ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய பாதங்கள் ஒலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது. உங்களுக்கு வெண்கலம் தெரியுமா? வெண்கலம் பாத்தீங்களா? இந்த காலத்துல நாங்க சில்வர் பாத்திரத்தை தவிர நம்ம ஒன்னையும் பார்த்துக்கிட்டு, அந்த காலத்துல வெண்கல பாத்திரம் உண்டு. கிராமங்கள்ல வெண்கல கும்பா என்று ஒரு கும்பம் இப்படி இருக்கும். கும்பம், அந்த வெண்கல கும்பாவை நீங்க இப்படி தட்டிங்கன்னா அப்படி கணீர் சவுண்ட் வரும். அதை அப்படியே விளக்கி வச்சாங்க பழன்னு மஞ்சள் கலர்ல இருக்கும். அதெல்லாம் ஆரோக்கியமான பாத்திரங்கள். அதுலதான் அப்படியே கடியை போட்டு கரைச்சி குடிப்பாங்க. நல்லா சாப்பிட்டுருக்கேன், அதனால நான் சொல்றேன். வெண்கலங்க ஒரு உலோகத்தையே உங்களுக்கு தெரியாது. வெண்கல பாத்திரம்னு மட்டும் சொல்லுவோம், அப்படிதானே? கல்யாணத்துக்கு சீர்வரிசை சொன்னா வெண்கல பாத்திரம். அந்த வெண்கல பாத்திரத்தை சொல்லுவீங்கிறத வாங்குறது பூரா சில்வர் பாத்திரத்தை வாங்கி மக்களுக்கு கொடுத்துட்டு வெண்கல பாதம் போல இருந்தது. அது எப்படி இருந்ததுன்னா அக்கிரிமயமான, பாருங்க, அவருடைய பாதங்கள் ஒலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல் இருந்தது. அவருடைய சத்தம் நீங்க சங்கீதம் 29 நீங்க வாசிப்பாங்கன்னா கர்த்தருடைய சத்தத்தை விரிதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, அது பெண்மான்களை இணைச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் காட்டத்தையும் மரங்கள் முறிந்து விடும் என்று சொல்லி பேரும் சொல்லுவோம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. பெரும் வெள்ளத்தின் இறைச்சலை போடும். அவருடைய பாதம் முடிவு இருந்தது வெண்கலம், ஒலைக்கிழத்தில் காய்ந்த வெண்கலம். அந்த ஒலைக்கிழத்துல, அந்த ஒலைக்கிழத்துல அது காஞ்சதுன்னா எப்படி தெரியுமா? அதை பழுக்க அந்த ஃபயர்ல அந்த வெண்கலம் மஞ்சளா இருக்கிறது அப்படியே தகதகன்னு எப்படி இருக்கும்? ரெட் கலர்ல இருக்கும், சோப்பு கலர்ல மாறிடும். கர்த்தருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆப்பியமானவர்களே, மூன்றாவது நாம் பார்க்கிறோம்
இரண்டாவது பார்க்கிறோம், இருக்கிறவைகள் என்பது ஆசியா மைனர் பட்டணத்தில் உள்ள இந்த 7 சபைகளுக்கும் அவர் என்ன செய்கிறார், அவங்களுடைய அந்த சபையினுடைய நிலை எப்படி இருக்கிறது, அந்த சபையினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்கிறது, அவங்களுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது, அந்த சபைகள் எந்த விதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை குறித்து இருக்கிறவைகளை எழுதியிருக்கிறார். மூன்றாவது இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பது, நான் அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், 4ஆம் அதிகாரத்திலிருந்து 22வது வசனம் வரை உள்ளது இருக்கிறவைகளை குறிக்கிறார். என்னுடைய பிள்ளைகளை 4-5 அதிகாரங்களில் நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய அந்த 7 சபைகளின் காலங்களுக்கு பிறகு, அதுக்கு பிறகுதான் ராப்சர். இந்த 7 சபைகளின் காலங்களுக்கு பிறகு, அதுக்கு பிறகுதான் ராப்சர். ராப்சர்னா ஆண்டவருடைய ரகசிய வருகை. ஆண்டவருடைய ரகசிய வருகை. இதை நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சபைகளையும் குறித்து ஆண்டவர் அவைகளின் நிலைகளை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக, முதல் சபை எபேசு சபை, அது கிபி கிறிஸ்துவுக்கு பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33 வருடம் அவருடைய ஊழியங்கள் முடித்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு தோன்றப்பட்ட சபைதான் எபேசு சபை. அது 33 96 வரை, கிறிஸ்துவுக்கு பின் 33 96 வரை முதல் சபை. சிமோனா சபை என்பது கிபி 97 முதல் 412 வரை. பெர்கமு சபை என்பது 413 முதல் 450 வரை. தேத்திரா சபை என்பது கிபி 451 1516 வரை. சர்தை சபை என்பது 1517 1800 வரை, 1800 வரை. பிலதெல்பியா சபை என்பது கிபி 1801 முதல் 1990 வரை. லவோதிக்கியா சபை என்பது 1991 இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் பரியந்தம் உள்ள சபை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இதை பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 7 குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிற தேவன். 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரமும் 7 சபையின் தூதர்களாம், நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 7 குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிற ஆண்டவர், சபையின் மத்தியில் உலாவுகிற கர்த்தர், நீயும் நானும் ஆராதிக்கும் பொழுது நம் மத்தியிலே உலாவுகிற தெய்வம் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்திலே தூதர்கள் ஆராதிப்பதை விட இந்த பூலோகத்திலே நீயும் நானும் ஆராதிப்பதை விரும்புகிற ஆண்டவர் நம்முடைய சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தல்னாலே இப்படித்தான் வரும். நம்முடைய ஆண்டவர் நம் மத்தியிலே உலாவுகிற ஆண்டவர், நம் மத்தியிலே உலாவுகிற ஆண்டவர். அவர் 7 சபைகளோடு கூட மாத்திரமல்ல, இன்றும் நம் சபையின் மத்தியிலே உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை நாம் ஆராதித்தால்
நம் மத்தியிலும் ஆண்டவர் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். நான் உங்களுக்குள்ளே உலாவி உங்களுக்குள்ளே வாசம் செய்து உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஜனம் என்று சொல்லும் பொழுது இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நம்ம 41ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நமக்குள்ளே வாசம் செய்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நமக்குள்ளே உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம் மத்தியிலே உலாவுகிற ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய தேவைகளையும் அவர் அறிந்து கொள்வதற்காக நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய எண்ணங்களை அறிந்து கொள்ள அவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய கிரியைகளை அறிந்து கொள்ள நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. 7 சபைகளின் மத்தியிலே உலாவுகிற கர்த்தர், 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவுகிற கர்த்தர். முதல் குத்துவிளக்கு என்ன? அதை நாம் பார்ப்போம். எபேசு சபை. ஹல்லேலூயா. எபேசு சபை என்று சொன்னால் அது கர்த்தருக்கு பிரியமான சபை. அது கர்த்தருக்கு பிரியமான சபை என்று அதற்கு பேர். எபேசு சபையை குறித்து நாம் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இந்த எபேசு சபைக்கு ஆண்டவர் 8 காரியங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? பாராட்டி சொல்லுகிறார். உன்னை குறித்து, உன்னுடைய கிரியைகளை குறித்து ஆண்டவர் பாராட்டி சொல்லும் பொழுது கவனமாக உன்னை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி, உன்னை ஆண்டவர் உயர்த்தி, ஆண்டவருக்கு சாட்சியாய் நிறுத்தி, நீ ஆண்டவரை குறித்து நீ சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் பாராட்டுவது மட்டுமல்ல, உன் குறைகள் என்ன என்பதையும் சுட்டி காட்டுவார். அல்லேலூயா. உன் குறைகள் என்ன என்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறார். எபேசு சபையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வாசிங்க. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு உன் கிரியைகளையும் ஒன்று அல்லது உன் கிரியைகள், உன் கிரியைகளை ஆண்டவர் பார்க்கிறார். சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கிரியைகளையும் கர்த்தர் பார்க்கிறார். நல்ல கவனமா இருக்கணும். ஏதோ சபைக்கு வரணும், தூண்மரங்களை உட்கார்ந்துட்டு அப்படியே போயிடக்கூடாது, தள்ளி உட்காரு. எனக்கு எப்போதுமே முகம் பார்க்கணும். அதான் நீ எப்படி இருக்க, உன்னுடைய இது என்னங்கிறது தெரியும். அருமையான இதனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு கிரியை பார்க்கிறார். உன்னிடத்தில் காணப்படக்கூடிய கிரியைகளை வைத்ததான் ஆண்டவர் அவனவன் செய்யத்தக்க, நம்ம வாசம் 22:12 என்னது, அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலனை ஆண்டவர் கொண்டு வருகிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்ற ஆண்டவர் அவனுடைய அவன் கிரியை பார்ப்பானியா. ஆண்டவரை ஆராதிக்க வந்துட்டு கையை கட்டி ஒரு மூலையில் எங்கேயாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு மொபைல் எடுத்து நோண்டிக்கிட்டே இருக்க அவன் கிரியை பார்த்துட்டு ஆண்டவர் என்ன செய்வார்? உனக்கு என்ன பலன் கொடுப்பாரு? வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு நீ உன்னுடைய வாழ்க்கை மேன்மை அடையும். அதான் அவர் சொல்றாரு, உன் கிரியைகளையும் உன் பிரயாசம், நீ எந்த அளவுக்கு நீ பிரயாசப்பட்டிருக்கிறாய். ரட்சிக்கப்பட்டாயே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டாயே, இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை தேவ கிறிஸ்துவை அனுப்பினார். அந்த கிறிஸ்து எனக்காக மரித்தார், அவர் இன்னும் உயிரோடு எழுந்தவராய் இருக்கிறார் என்று நீ அறிக்கையிட்டு கிறிஸ்துவே பிதாவுடைய குமாரன் என்று அறிக்கை செய்தாயே, ஞானஸ்நானம் பெற்றாயே, அதுக்கு பிறகு உன்னுடைய பிரயாசம் என்ன? நீ எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறாய்,
எந்த அளவிற்கு நீ ஆண்டவரை ஆராதிக்க வருகிறாய், எந்த அளவிற்கு சபையோடு ஐக்கியம் கொண்டிருக்கிறாய், எந்த அளவிற்கு உன்னுடைய பிரயாசங்கள் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை கூட்டமா வர்றது கிடையாது, வியாழக்கிழமை பயிற்சியா வர்றது கிடையாது, வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டமா வர்றது கிடையாது. உன் பிரயாசத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற சுகத்துக்கும் பலத்துக்கும் கர்த்தரை எவ்வளவாய் தேட வேண்டும். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் எப்பொழுது நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்பேன். தாவீது சொல்றாரு, எப்பொழுது ஆண்டவருடைய அதான் வாஞ்சை வாஞ்சை கர்த்தரை நித்திரமும் தேடத்தக்கதாக ஒரு வாஞ்சை நமக்கு வேண்டும். அல்லேலூயா. சும்மா அப்படி போகும்போது பார்த்துட்டு அப்படி போறதில்லை. பிரஜாதிகள் அப்படி பார்த்து போவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த ஆலயத்துல இனிமே எப்போ ஆராதனை நடக்கும், இனிமே எப்போ ஜெபம் நடக்கும், எப்போ இதுல வந்து நாம அந்த ஐக்கியத்தில் கலந்து கொள்ளணும், உள்ள குடிக்க வேண்டும். உன் கிரியைகளையும் ஆண்டவர் பார்க்கிறார். உன் கிரியைகளையும் உன் பொறுமை. பொறுமை தான் எங்கிட்ட கிடையாது. நாங்க பொறுமையா கேட்கவும் மாட்டோம், பொறுமையா எந்த காரியத்தையும் செய்யவும் மாட்டோம், பொறுமையா எங்களுடைய வாழ்க்கையே இருக்காது. எப்ப பார்த்தாலும் நாங்க எங்களுடைய இஷ்டப்படி, நாங்க எங்களுக்கு மனசுல தோன்றுகிறபடி நாங்க சண்டை போட்டுக்கிட்டே வாழ்க்கையை நடத்துவோங்கக்கூடிய பிள்ளைகளும் அந்த காலத்துல இருக்கு. காரணம் என்ன? பொறுமை இல்லாதனாலே. உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருந்தது. பாரு, பொல்லாதவர்களை பொல்லாதவர்கள் கூட்டத்தில், துன்மார்க்குடைய கூட்டத்தில் சேராத. சங்கீதம் 1:1 என்ன சொல்லுகிறது? சொல்லுங்க. துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நடவாமல், பாவிகள வழியில நில்லாமலும். அப்ப துன்மார்க்கமான பாவிகளை, பாவிகளுடைய வழிகள், துன்மார்க்குடைய வழிகள் எல்லாம் சேராம இருக்கணும். சொல்லப்படுகிறது, நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறது. பொல்லாதவர்கள் எப்பேற்பட்டவர்கள், அப்படிப்பட்ட நண்பர்களே பொல்லாத ஒரு கூட்டத்திலே இருக்கக்கூடாது. அடுத்தது, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து வருவாங்க. வீட்டுக்கு வருவாங்க. திடீர்னு ஒரு பாஸ்டர் தான் உடனே இந்த பாஸ்டர் திட்டுறாரு, இந்த பாஸ்டர் தங்கமான பாஸ்டர், அவன் வந்துட்டு போனாலே உன் குடும்பம் வளர்ந்தே வந்தது. அவங்க காவிக்கிறோம். பொய்யான அப்போஸ்தலர்கள், பொய்யான ஊழியக்காரர்கள், மாயமான கள்ளத்திற்கு தரிசிகள் வந்துட்டு உனக்கு அவன் துள்ளி குதிச்சு ஒரு ஜெபம் பண்ண உடனே அவனுக்கு வந்தியா கர்த்தர் உன்னை பார்க்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், சோத்திரம். பொய் சோதித்து பொய்யென்று கண்டறிகிற சபை எபேசு சபை. இதெல்லாம் நீங்க எபேசு சபையை குறித்து ஆண்டவர் பாராட்டு தான் கொடுக்கிறாரு. எப்படி பாராட்டுகிறாரு? நீ வாசிக்க, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிகிறதையும், அவர்கள் பொய்யரென்று பொய் என்று கண்டறிந்து, பொய்யான ஒரு உழைக்கார், பொய்யான ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பொய்யானவன் தன்னிடத்துல அப்போஸ்தலன் சொல்லிக்கிட்டு இன்னைக்கு நீங்க நிறைய பாத்தீங்கன்னா பார்த்துருக்கிறேன். பாஸ்டா தான் இருப்பான். திடீர்னு பார்த்தா என்ன பண்ணிடும், பிஷப்னு போட்டுக்குவோம், அப்போஸ்தலன்னு போட்டுக்குவோம். பெரிய பெரிய மாயக்காலங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்குமே ஒரு அவங்க தங்களுக்கு பின்னால திடீர்னு ஒரு பட்டம், அதுலயும் ஆர்ச்சி பிஷப். கடந்த வாரத்துல நான் ஒரு இதுல பாக்குற குரூப்ல அவங்க அந்த பார்த்துட்டு எனக்கு எப்படி எல்லாம் இந்த பட்டம் பதவியெல்லாம் நம்ம பரவ கொண்டு போய் சேர்க்குமா, பாதாளத்துக்கு போறவங்க. பொய் சொல்லுகிறவர்கள் இதெல்லாம் அறிந்து
நீ சகித்துக் ஒன்ற சகிப்புத்தன்மை அவர்கள் மூலமாக, அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் மூலமாக, அப்படிப்பட்ட அப்போஸ்தலர்கள் மூலமாக, அப்படிப்பட்ட பொய் தீர்க்கதரிசிகள் மூலமாக வரக்கூடிய காரியங்கள், வரக்கூடிய தீமைகளை சகித்தவர்கள் இந்த எபேசு சபை. சகிப்புத்தன்மை விட்டுட்டோம், தெரியாம விட்டுட்டோம். வந்துட்டாங்க வீட்டுக்குள்ள, ஜோமோட்டு போயிட்டாங்க. அப்படி போகக்கூடாது வீட்டுக்குள்ள போகவே வேண்டிய எந்த அளவுக்கு அவனுடைய ஆவி இருக்கும். அதையும் சகித்தார்கள். அடுத்ததா பார்க்க 7வது வருஷம் 7வது இயேசுவின் நாமத்திற்காக இளைப்படையாமல் பிரயாசப்பட்டது. என் நாமத்திற்காக வெகுவாய் பிரயாசப்பட்டவர். முதல்ல உள்ள பிரயாசம் வேற. இப்பொழுது சொல்லப்பட்டது 8வது காரியம் 7வது காரியம் இயேசுவின் நாமத்திற்காக பிரயாசப்பட்டது. நீ இயேசுவின் நாமத்திற்காக என்ன பிரயாசப்பட்டாய்? ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து, நீ ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்கிற நாளிலிருந்து இந்நாள் வரை நீ இயேசுவின் நாமத்திற்காக என்ன பிரயாசப்பட்டாய்? உன்ட சாட்சி இருக்குதா? நீ ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொன்னாயா? பிரச்சாரம் சுத்தி இருக்கிற பிரச்சார மத்தியிலே இயேசு நல்லவர் என்று நீ சொன்னாயா? இயேசு உனக்கு செய்த நன்மைகளை குறித்து உனக்கு சொன்னாயா? உன்னை சாட்சியாக நிறுத்தினாயா? எத்தனை ஆத்துமாக்களை நீ ஆண்டவருடைய சமூகத்தில் நீ கொண்டு வந்து சேர்த்த? ஒண்ணுமே கிடையாது. வெறுங்கையோடு வா, வெறுங்கையோடு வந்து வெறுங்கையோட போறோம். எபேசு சபை அப்படி இல்லை. எபேசு சபை அப்படி இல்லை. அதனாலதான் எபேசு சபை என்ன சொன்னா கர்த்தருக்கு பிரியமான சபை. இம்மானுவேல் ஏஜி சபைன்னா அது கர்த்தருக்கு பிரியமான சபையாக காணப்படும். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இந்தியில் இருந்தாவது நீ இயேசுவை குறித்து சொன்னாய். ஆத்மா ஆதாயம் செய்யும் ஒன்றை பிரயாசத்தை இயேசுவின் நாமத்திற்காக அவர்கள் வெறுவாய் பிரயாசப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆம். அடுத்தது வாசிங்க. ஆனாலும் இல்ல, பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கணும். அந்த ரெண்டையும் அடுத்ததாக ஒரு பார்க்கலாம். 6வது வசனம், நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீ வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. அது என்ன? நிக்கோலாய் மதஸ்தர், நிக்கோலாய் மதஸ்தர் அவருடைய கிரியைகளை நீ வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த எபேசு சபைக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. அது நிக்கோலாய் மதஸ்தர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்க ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. ஆவி ஆத்மா மட்டும்தான் பரிசுத்தம். இந்த சரீரம் பரிசுத்தம் கிடையாது. இந்த சரீரம் பாவ சரீரம். இந்த சரீரத்தை எப்படி வேணாலும் பாவம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இன்றைக்கும் இருக்கிறாங்க. இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்கள் உண்டு. ரைட்டா தப்பா? ஆவியும் ஆத்மாவும் மட்டும்தான் பரிசுத்தம். சரீரம் வந்து பாவ சரீரம். இது பாவம் தான் செய்யும். இது பாவம் எப்படி வேணாலும் நடத்திக்கலாம், எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம். இந்த சரீரத்தை நம்முடைய இச்சைப்படி எப்படி வேணாலும் நடத்திட்டு போகலாம். ஆனா இந்த சரீரத்துல பரிசுத்தம் அடையவே முடியாதுன்னு சொல்லக்கூடியதுதான் இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய கொள்கை. அந்த கொள்கையை எபேசு சபை ஏற்றுக்கொள்ளவில்லை.
ஆவி, ஆத்மா, சரீரம், அந்த மூன்றும் பரிசுத்தமாக்கப்படணும். அல்லேலூயா. நீ சரீரத்தை பாவத்துக்கு வைக்கப்படுது, நீ எப்படி ஆவியிலையும் ஆத்மாவிலையும் நீ எப்படி பரிசுத்தமா காணப்படுவது? சொல்லுங்க. ஹலோ, முடியுமா? சொல்லுங்களேன், வாயத்திறங்களேன். பாவ சரீரம் மண்ணுக்கு தான் போகுது அப்படின்னு அந்த சரீரத்தை நீ பாவ வாழ்க்கையிலேயே பயன்படுத்தி கொடுத்தா அதுதான் நிக்கோலஸ் சாய்மதாஸ். சரீரமும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். கணவன் மனைவி பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்த விவாக வாழ்க்கை, ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை. அல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தினாரு. என்னதுக்கு சொல்லுவோம்? இதோடு போட்டு கண்ட நாய்களுடைய போறது மாதிரி போயிட்டு எப்படி ஒரு சரீரம் பரிசுத்தமாகும்? தேவனுடைய பிள்ளைங்க, எச்சரிக்கை, எச்சரிக்கை. எல்லாம் ஆண்டவர் இந்த சபையிலே அப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படல. இப்படிப்பட்ட சபையில், இந்த எபேசு சபையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் காணப்படலை. எல்லாம் ரொம்ப நல்ல சபை என்று சொல்லி ஆண்டவருக்கு பிரியமான சபை. ஆனால் 4வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஆனாலும் பொடி, ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஆதியிலே நீ ரட்சிக்கப்பட்ட நாள்ல தீட்டு பகல தீட்டு ஓடி 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 நடக்குது. கால் ஒண்டியானாலும், கால் இழுத்துக்கிட்டு போனாலும் சர்ச்சில் போய் விடணும். வாய் கோர்னாலும் ஆண்டவரை துதிக்கணும்னு ஓடி வருவாங்க. எது எப்போ? ஆதி. ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாரு. சாட்சி எல்லாரும் எல்லாம் கிறிஸ்துவனுக்கு செய்த நன்மைகளின் அந்த அன்பின் வெளிப்பாடு. அந்த அன்பை என்ன செய்த? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று எனக்கு ஒரு குறை உண்டு. அல்லேலூயா. ஆண்டவரேப்பா, 8 நல்ல பாராட்டுகளை பெற்ற அந்த சபைக்கு இப்ப என்ன கண்டனத்தை தெரிவிக்க ஆரம்பிச்சாரு. உன்னை பாராட்டிட்டே இருக்கும் பொழுது நல்லா சிரிச்சு அன்பாக எச்சரிக்கும் பொழுது வேண்டாம், மூச்சு கிழிச்சு போடு. யார கிழிக்க? ஹலோ, ஆதியிலே கொண்டிருந்த அன்பு. 7 தூதர்கள், நம்ம 7 நட்சத்திரங்கள், 7 தூதர்கள் என்று சொல்லப்படுறது. 7 தூதர்கள் என்பது 7 போதகர்களை குறிக்கும். 7 சபையை நடத்துகிற போதகர்கள். அல்லேலூயா. சபை போதகர்கள் குறிச்சு நீ எப்படி இருக்க? கண்டிக்கும் போது இந்த பாஷை வேண்டாம், நான் சொல்றது கேட்க மாட்டேங்க, வேண்டாம். என்ன பாஷை நம்ம சொல்றோம்? இல்லம்மா, சபை சட்டத்திட்டங்கள் இப்படித்தான், இதுதான் ரூல்ஸ், இப்படிதான் நீங்க என்ன செய்யணும். இல்ல அது அவங்க அப்படி இருப்பாங்க, நீங்க கொஞ்சம் என்ன செய்யணும், நெடுஞ்சிடும். நீங்க பாதகம் போங்க, அவங்களும் பாதகம் போட்டோம், நானும் சேர்ந்து போறேன் மாதிரி. பருவத்தை கைவிட்டு நீ ஓடி செய்யுங்க மாதிரி நம்மளை திருத்ததுக்கு எத்தனை பிள்ளைகளே சாங்க பேசி சத்தியத்தோடு நடக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கும் பொழுது கசப்பா இருக்கா? உன்னுடைய வாழ்க்கையை சுட்டி காட்டும் பொழுது கசப்பா இருக்குதா? உன்னுடைய வேசித்தனத்தை சுட்டி காட்டும் பொழுது கசப்பா இருக்குதா? நீ ஆண்டவரத்தில் உள்ள அன்பை விட்டு விட்டாய். சொல்ற, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் தேர்வு எனக்கு ஒரு குறை உண்டு. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து
விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாய். அட்வைஸ் உனக்கு சொல்லப்படுவது அட்வைஸ். உன்னை திட்டுவதல்ல, உன்னை விரட்டுவதல்ல. சபையை விட்டு திரும்பு, மனம் திரும்பு. மகனே மகளே மனம் திரும்பு. கடைசி வரை நான் இப்படித்தான் இருப்பேன். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறது? ஒரு பதில சொல்றேன். இப்படி வாதத்தோடு இருந்தா சொல்ற, நான் சீக்கிரமா இல்லாவிட்டா ஹலோ இல்லாவிட்டா எச்சரிக்கை. ஒரு ஊழியக்காரர் உங்கள்கிட்ட பேசும்போது சில காரியங்களை குறித்து எச்சரிக்கை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீ கேட்டுட்டு அதுபடி நீ உன் மனம் திரும்பாம நீ போய்விட்டால், இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். அல்லேலூயா. என்ன விளக்கு தண்டு? அது என்ன வாக்கு தண்டா எனக்கு பரவாயில்லன்னு சொல்றீங்களா? அகல் இருக்கிற நல்லா கவனமாக கிடக்கு. குத்து விளக்கு அப்படின்னா மேல ஒரு அகல், அதுக்கு மேல திரி, அந்த திரி எரிந்து கொண்டிருக்கும். சரியா? கீழே ஒரு அகல் இருக்கும், கீழே ஒரு அகல் இருக்கும். கீழே வாட்டத்தில் இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிறது என்னது? தண்டு. தண்டு யாரு? அதான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உன் வாழ்க்கையை எரிய செய்கிற ஆண்டவர், உன் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்கிற ஆண்டவர். கீழே இருந்து உன்னை தாங்கி பிடிக்கிற பிதா, இந்த ரெண்டு பேருக்கும் இடையில மத்தியஸ்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த தண்டை நீக்கி விடுவேன். முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. இனிமேலாவது ஒழுங்கா செவ்வாய்க்கிழமை பெண்கள் வீட்டுல சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்கா செவ்வாய் ஐக்கியத்துக்கு வாங்க. நம்ம பயிற்சி வேதத்தை தெரிந்து கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. எபேசு சபை மூலமாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருக்கு பிரியமான சபை. அந்த சபை 8 காரியங்களிலே மிகச்சிறந்து விளங்கினார்கள். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ உன்னத பாட்டின் புத்தகத்துல எடுவோம். உன்னத பாட்டின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வரை நீ அந்த வாசு வாபிங்கன்னு சொன்னா, அங்கு ஆண்டவர் பேர்ல கர்த்தர் பேர்ல வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பிற்கு அடையாளமாக அந்த வசனம் காணப்படுகிறது. வாசிக்கிறோமோ? உன்னத பாட்டு நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிறோம் இன்பமானது. பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளது. நாம ஊற்றுண்ட பரிமள தைலம் தைலமாயிருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். மாத்திரமல்ல, 4வது வசனம் சொல்கிறது, என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவேன். அல்லேலூயா. அவருடைய அன்பை உள்ள நேசிக்கிறார். என்னை இழுத்துக் கொள்ளும், ஓடி வந்திடுவே. ஹலோ, ஒரு வாஞ்சை இருக்கணும். இயேசு அத்தியாயத்தில் வரும்பொழுதே நாம் எல்லாம் அப்படியே காரங்களை உயர்த்தி இறக்கி அடிச்சு பறக்கிறவர்களாக காணப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரகசியவர்களே, காலங்கள் சமீபமாய் இருக்கிறது. ஏதோ சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சொன்ன ஆண்டவர் சொல்றாரு. அடுத்தாக 7வது வசனத்தில் நம்ம வாசிங்க. 2:7.
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவங்க காது இருக்கா? ஹலோ, சபைகளுக்கு காதுள்ளவர் கேட்கிறவங்க சொல்லப்படுறது. காது இருக்கிறவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அழிவு வச்சிருக்க. கையை உயர்த்தாதவங்களுக்கு காது இல்லைன்னு அர்த்தம். காது செவிடா போகும். சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் செவிகளுக்கு திறக்கப்பட்டு வராங்க. ஆமென். சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கிறவன் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசி மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஜீவ விருட்சத்தின் கனி, ஆதாமுக்கு கிடைக்காத ஜீவ விருட்சத்தின் கனி உனக்கு எனக்கும் ஆண்டவர் கொடுக்க. சத்தமா அல்லேலூயா. சித்தம் கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, யாரு எந்தெந்த இடத்துல விழுந்த என்பதை நீ நினைச்சு மனம் திரும்புது. நீ ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை நீ விட்டு விடாம இந்த இயேசு பேர் நீ அன்பு கொள். ஆண்டவர் உனக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை வைத்திருக்கிறார். அன்னைக்கு ஆதாம் அதை இழந்து போனார். அதனால ஏற்பட்ட கேடு அத்தனை மனிதர்களும் இழந்து போய் காணப்படுகிறதை அதை கொடுப்பதற்காகவே நித்திய ஜீவனை அளிப்பேன் என்ற வாக்குத்தத்தோடு வந்த இயேசுவானவர் அதை உனக்கு கொடுக்கிற வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். ஆண்டவர் நமக்கு ஜீவ விருட்சத்தின் கனி, நித்திய ஜீவனின் வாழ்க்கை, நித்திய வாழ்வு, இதுதான் பரலோக வாழ்வு. வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உனக்கு தருவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தன்படி தருவாராக, ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிக்கப்படுகிறார். இயேசுவின் நாமத்தில்